வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கடந்த 3 வருடங்கள் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடந்த போராட்டங்கள் மறக்க முடியாததாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். முக்கியமா மனதளவில் நிறைய நொடிஞ்சு போனீங்க. மனதளவில் நீங்க நிறைய உடைஞ்சு போனீங்க. அன்பை கொடுத்துட்டு பாசத்தை கொடுத்துட்டு கருணையை கொடுத்துட்டு அதனால நிறைய ஏமாற்றத்தை உங்களுக்கு கடவுள் தந்தாருன்னு தான் சொல்லணும். எவ்வளவு நாள் தான் எங்களாலையும் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும், எவ்வளவு தான் சகிப்பு தன்மையை வச்சுட்டு நாங்களும் இருக்க முடியும்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. இரக்க குணம் அதிகமா இருக்கிறதாலேயோ என்னவோ தெரியல, கடந்த காலத்துல நிறைய வழி வேதனைகளை அனுபவிச்சீங்க அப்படிங்கறத கூட யாராலையும் மறுக்க முடியாதுங்க. அதைவிட ரொம்ப முக்கியமா கடந்த காலத்தில் சனி பகவான் 7.5 சனியாக இருந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தார் என்று தான் கூற வேண்டும். இந்த கிரக நிலையால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கடுமையா அஃபெக்ட் பண்ணுச்சு. குறிப்பா உங்களோட பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்பட்டது. இதனால் தான் நிறைய நம்பிக்கை துரோகம், நிறைய மனசஞ்சலங்கள், நிறைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் மிக கடுமையாக சந்தித்த ராசிகளில் தனுசு ராசி முதன்மையாக இருக்கின்றது. 7.5 சனி ஒரு மனிதனுக்கு நடந்துச்சுன்னா வனவாசத்துக்குரிய ஒரு வாழ்க்கைதான் கடந்த காலத்துல நீங்க வாழ்ந்தீங்க. எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா அல்லது எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு கூட போயிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இடைஞ்சலுக்கு மன்னிக்கவும். தயவு செய்து சேலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை பார்க்கவும். சிலருக்கு கடவுள் புண்ணியத்தில் என்னதான் சந்தோஷத்தை கொடுத்தாலும் நிம்மதியை கொடுத்தாலும் சிலருக்கு மனரீதியான உளைச்சல்களும் உடல் ரீதியான உளைச்சல்களும் பல பேருக்கு இருந்து வந்தது அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியாதுங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆல்ரெடி நடந்து முடிந்த சனிப்பெயர்ச்சியின் மூலம் சனி பகவான் 7.5 சனியிலிருந்து முழுவதுமாக விலகி நன்மைகளை தரும் 3ஆம் இடமான கும்ப ராசியில் அமர்ந்திருப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். இனிமேல் சனியால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 3 வருடங்களுக்கு உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பதற்கு உண்டான அனைத்து வழிகளையும் தற்போது கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்று நிச்சயமாக சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசிக்காரர்களின் குணங்களை பார்க்கும் பொழுது எப்பொழுதும் ஒரு சுயகட்டுப்பாடு உடையவர்களாக இவர்கள் காணப்படுவர். சிறப்பான தெய்வீக சிந்தனையும் இறை நம்பிக்கை அதிகம் உடையவர்களாக இவர்கள் காணப்படுவர். நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என விருப்பம் உடையவர்களாவர். தங்களை விட வயதில் மூத்தவர்களோடு நட்பு பாராட்டும் இயல்பு உடையவர்கள். எப்பொழுதும் மதிப்பு மரியாதை என்பனவற்றை விரும்புவார்கள். உபதேசங்கள் செய்வதில் வல்லவர்களான இவர்கள் மன ஒருமைப்பாடு உடையவர்களாக இருப்பார்கள். சலனமற்ற திடமான எண்ண ஓட்டங்களை உடைய இவர்கள் ஒரு தனுசை போல தெளிவாக இருப்பார்கள். எந்த ஒரு செயலிலும் ஒரு குறிக்கோளுடன் இவர்கள் காணப்படுவார்கள். செய்கின்ற காரியங்களை நேர்த்தியாக செய்ய விரும்பும் இவர்கள் பிறரிடத்திலும் இதனை எதிர்பார்ப்பார்கள். பொதுவாகவே தலைமை தாங்கும் பண்பு இவர்களிடம் இயற்கையாகவே காணப்படும். மிகச்சிறந்த நிர்வாகத்திறன் உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். வாதாடுவதில் வல்லவர்களான இவர்கள் யாராலும் இலகுவில் வெல்ல முடியாதவர்கள். வாதத்திறன் அதிகமாக இருப்பதனால் ஒரு பொய்யை கூட உண்மையாக மாற்றும் திறன் படைத்தவர்கள். உடலை பலமாக்கும் விளையாட்டுக்களை விளையாடுவதில் அதிகம் நாட்டம் உடையவர்கள். இவர்கள் வறுமையிலே வாழ்ந்தாலும் மதிப்பும் மரியாதையும் உடையவர்களாகவே இருப்பார்கள். மிக கடினமான உழைப்பை உடைய இவர்கள் தொழில் என்ற விஷயத்தை ஆரம்பித்த பின்னர் தான் வாழ்வில் மாற்றங்கள் நிகழ துவங்கும். இந்த ராசியின் அதிபதி குரு பகவான் ஆகையால் பாக்கியசாலிகளாக விளங்குவார்கள். எப்போதும் சமூக ஒழுக்க சிந்தனைகள் அதிகம் வாய்க்க பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த சமூகத்தை திருத்த வேண்டும் என்ற நல்லெண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள். அனைவரிடத்திலும் அன்பும் பாசமும் நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள். வன்முறை என்பது இவர்களுக்கு பிடிக்காது. எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்கும் இவர்கள் எத்தனை துன்பங்களையும் தாங்கி வாழ்வில் முன்னேறும் இயல்புடையவர்கள். இதனால் அனைவரிடத்திலும் நன்மதிப்பு உடையவர்களாக விளங்குவார்கள். இவர்களது நேர்மையான குணத்தால் பலர் இவர்களை ஏமாற்ற முயற்சிப்பார்கள்.
உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் என்றாவது ஒருநாள் வாழ்வில் முன்னேறிவிடலாம் என்ற ஆழமான நம்பிக்கை இவர்களிடத்தில் எப்போதும் காணப்படும். இரக்க குணமும் சற்று பயந்த சுபாவமும் உடையவர்களாக இருப்பார்கள். பிறருக்கு சரியான ஆலோசனைகளை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் மீது நன்மதிப்பு கொண்ட ஒரு கூட்டமே இவர்களது ஆலோசனைகளை கேட்க இருக்கும். பொதுநலனை இவர்கள் சிந்திப்பதனால் தனிப்பட்ட வாழ்வில் பல பாதிப்புகளை இவர்கள் சந்திப்பார்கள். வெளியூர்கள் செல்ல அதிகம் நாட்டம் உடையவர்களான இவர்கள் சுப நிகழ்வுகளில் பங்கெடுப்பதனையும் அதிகம் விரும்புவார்கள். சரிவாங்க தனுசு ராசிக்காரர்களின் தமிழ் புத்தாண்டு பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் செய்தொழிலில் உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் சந்தர்ப்பங்கள் உருவாகும். எதிர்பாராத நபர்களிடமிருந்து நல்லாதரவு கிடைக்கும். இன்முகத்துடன் வலம் வருவீர்கள். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களின் சிறு சிறு தவறுகளை கண்டுகொள்ள மாட்டீர்கள். பெற்றோர் பெருமைப்படத்தக்க வகையில் குடும்ப ஒற்றுமையை பேணி காப்பீர்கள். எல்லா விஷயங்களுக்கும் உடனடி தீர்வை காண்பீர்கள். நண்பர்களிடம் தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும். அவற்றிலிருந்து வருமானம் வரத் தொடங்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். எதிரிகள் தானாகவே அடங்கிவிடுவார்கள். செய்தொழிலை விரிவுபடுத்துவதற்காக அடிக்கடி வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். எதிரிகளையும் நண்பர்களாக்கிக் கொள்வீர்கள். வெளியில் கொடுத்திருந்த கடன் வட்டியும் முதலுமாக திரும்பி வரும். உங்களின் சொந்த காலில் நின்று வெற்றி பெறுவீர்கள். தெய்வ பலத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். உறவினர்களை எக்காரணம் கொண்டும் சந்தேக பார்வை பார்க்க வேண்டாம். எந்த வியாதி என்று அறிய முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் சட்டென்று குணமடைந்து விடுவார்கள். மரியாதை நிமித்தமாக உயர்ந்தோரை சந்தித்து பெருமையடைவீர்கள். சிலருக்கு இந்த ஆண்டு விசாலமான இல்லங்களுக்கு மாறும் யோகம் உண்டாகும். கூட்டு வியாபாரத்தில் உள்ளவர்கள் புதிய நண்பர்களைச் சேர்க்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்கவும். ஏனெனில் தகுதியில்லாதவர்களால் வில்லங்கம் வரலாம். மற்றபடி நஷ்டம் வரும் தொழில்களிலிருந்து பக்குவமாக விலகிவிடுவீர்கள். பணப்புழக்கத்தில் பின்னடைவுகள் ஏற்படாது. எவருக்கும் முன் ஜாமீன் போட வேண்டாம். உங்கள் பெயரில் கடன் வாங்கித் தர வேண்டாம். உத்தியோகஸ்தர்கள் கவனமாக பணியாற்றி உழைப்புக்கேற்ற பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் கவனமாக நடந்து கொள்ளவும். அவர்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து வைக்கவும். பிரச்சனைகளை வளரவிட வேண்டாம். ஊதிய உயர்வு சிறப்பாக அமையும். மேலிடத்தின் நம்பிக்கைக்கு உரியவர் என்ற பெயரை வாங்குவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்களின் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு பழைய முதலீடுகள் கை கொடுக்கும். போட்டிகள் சற்று கடுமையாக இருந்தாலும் அவற்றை சாதுரியத்துடன் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடியும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பை பெற்று செயல்பட்டால் உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். பெண்மணிகளுக்கு கணவரிடம் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். குடும்பத்தில் சந்தோஷம் நிறையும். உங்களின் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவீர்கள். சகோதர சகோதரி உறவில் ஏற்பட்ட விரிசல்கள் மறையும். உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. வாழ்வில் முன்னேற்றம் காண்பர். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த வீண் வாதங்களை தவிர்க்கவும். அடிக்கடி அவசியமில்லாமல் பயணம் செய்வதை தவிர்க்கவும். பணியிட மாற்றம் உறுதிப்படுத்தப்படுகிறது. பெற்றோருக்கு உதவி செய்வதால் மிகுந்த நன்மைகள் உண்டாகும். குழந்தைகளிடம் அன்புடன் பழகுங்கள். மேலும் அவர்களிடம் கோபத்தை காட்டாமல் மனிதாபிமானத்துடன் பழகுங்கள். இதன் மூலம் மனக்கவலை மறைந்து மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். புதிய பொருட்கள் வந்து சேரும். ஆனால் அவற்றை நீண்ட நாட்கள் வைத்திருக்க அதன் மீது கவனம் தேவை. பழைய வீடு வாகனங்கள் வந்து சேரும். மாணவர்களுக்கு நல்ல முறையில் படித்து மதிப்பெண்களை பெறுவீர்கள். விளையாட்டுகளில் ஈடுபட்டு உற்சாகம் அடைவீர்கள். உங்களின் வருங்கால கனவுகள் பலிப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். படிப்புக்கு தேவையான பொருளாதார வசதிகள் தாராளமாக கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. ஆபத்தான இடங்களுக்குள் பிரவேகித்தல் ஆகாது. எதிர்கருத்துகள் கொண்டவர்கள் கூட அனுகூலமாக மாற நிலை உண்டு. அறச்செயல்களும் ஆன்மீக வழிபாடுகளும் உங்களை காத்து நிற்கும். கலைத்துறையினருக்கு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். கால தாமதம் ஏற்பட்டாலும் புதிய ஒப்பந்தங்களை செய்வீர்கள். சக கலைஞர்களில் நம்பகமானவர்களை கலந்தாலோசித்த பிறகே
முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். தொழிலில் நிலவிய போட்டி பொறாமைகள் குறையும். பல நாட்களாக வராமல் இருந்த தொகை உங்கள் கையை தேடி வரும். புதிய தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்வீர்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் சிறந்த நிலைக்கு வரலாம். வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ள வேண்டியதிருக்கும். அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும். வாய்ப்புகள் வந்து குவியும். எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாம். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். கடந்த காலத்தில் ஒதுக்கி வைத்திருந்த திட்டங்களை செயல்படுத்த முனைவீர்கள். கட்சி பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். கட்சியில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சிக்க வேண்டாம். தற்போது உள்ள நிலைமையை பயன்படுத்தி கட்சி மேலிடத்திடம் நல்ல பெயர் வாங்க முயற்சிக்கவும். சமுதாயத்தில் உங்கள் கௌரவமும் புகழும் உயரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் எதிர்ப்புகள் நீங்கும். பகைகள் விலகும். அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எல்லா வசதிகளும் கிடைக்கும். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும். மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். உத்திராடம் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும். பிள்ளைகள் மற்றும் துணையால் மருத்துவ செலவு ஏற்படலாம். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூடும். பெண்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு உண்டாகும். மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் ஏற்படும். போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும். பரிகாரம்: ஞாயிறு வியாழக்கிழமைகளில் சிவன் கோவிலை வலம் வரவும். சிறப்பான கிழமைகள்: திங்கள் செவ்வாய் வியாழன். அனுகூலமான திசைகள்: தெற்கு மேற்கு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்ட திசைகள்: கிழக்கு வடக்கு. செல்ல வேண்டிய தலம்: திருச்செந்தூர். திருவானைக்காவல். சொல்ல வேண்டிய மந்திரம்: திரியம்பகம் என்று ஆரம்பிக்கும் மிருத்யுஞ்சய மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லவும்.